போய் நல்ல பேர் இருக்குமான்னு வேற கேட்டா. செத்துருவாளேடா செத்துருவாளேடா இல்ல ஐயோ அதுதான் வியானா சொன்னாங்க எங்க அம்மாவுக்கு பிடிக்கும்னு சொல்லும் போதே கார் இன்சிடென்ட்க்கு பிறகுமா அப்படின்னு வாய் திறந்துட்டாவே தெரியாம வாயில வந்துருச்சு அப்படின்னாலே. So just to make it clear, Aurora watched Paru enter. அப்படிதானே டாம்? யா அதுதான் உண்மை. Okay, ஏன்னா okay. நேத்தோட எபிசோட்லயே she got evicted, right? அதோட கண்டினியூட்டி தான் Right, அடுத்த right, இது. right. Right. Okay, okay. Glad Tom. ஆமாப்பா நம்பர் வாங்க முடியாதா? புரியல. கையை தூக்கும்போது நம்பர் கேட்கணும்ல டாம். விஜேஎஸ் கையை தூக்குறப்ப நம்பர் வாங்கணும். மியூட்ல இருக்கீங்களா? இல்ல 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 நான் வீடியோ பார்த்தேன். டாம் ஏவி இருக்கா பாருக்கு? ஐ டோன்ட் திங்க் சோங்க. ஏன்னா இது வந்து லாஸ்ட் மொமெண்ட் தானே. அவங்க தான் சர்ப்ரைஸ்லயே வச்சிருந்தாங்களே, வருவேன் வர மாட்டேன் 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 முடியாது 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 போன் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்காங்க போலயே. அப்படி நம்ம கிட்ட இருக்க ஏவி இருக்காங்க. ஒண்ணு கொடுத்துருக்கலாம்ல டாம் போட சொல்லி. நம்ம கிட்ட இருக்க ஏவி ஒண்ணு கொடுத்துருக்கலாம். இல்ல கொஞ்சம் எல்லை மீறி தான் போறீங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். விடுங்க அது வந்து ஏவின்றது ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்டு தாங்க. அவங்க பாரு வந்து ஆக்சுவலா ஒரு கண்டஸ்டன்ட் வந்து ஸ்டேஜ்ல நிக்கும் போது அவங்க என்னென்ன செஞ்சிருக்காங்கன்ற ஜேர்னியை காமிக்கிறது தான் ஏவி. பாரு பார்க்க வேண்டிய ஜேர்னி நம்மளுடைய எடிட்ஸ்லயும் நம்மளுடைய வீடியோஸ் மூலமாவும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க போறாங்க. அதுவும் அது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஏவின்றது இப்போ மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ பப்ளிக் இருப்பாங்க, ஸ்டேஜ்ல விஜேஎஸ் இருப்பாரு, அவங்க பார்ப்பாங்க. ஃபைனலிஸ்டுக்கான ஏவின்றது போய் ஒரு செட்டப்ல ஸ்டுடியோல போய் நிற்பாங்க, 4 சைடும் ஸ்பார்க் அப்படியே பறக்கும், அப்படியே உட்காந்து பிக் பாஸ் உருகி உருகி பேசுவாப்ல, 4 கோடி தாய்மார்கள் உங்களை ஏத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வேர்ட்லாம் விடுவாங்க. அந்த மாதிரி அப்படியே ஐஸ் வச்சு ஓவரா உருகி உருகி போடுறதுதான் ஃபைனலிஸ்டுக்கான ஏவி. நமக்கு என்ன வாட்சிருக்குன்னா, நம்ம பாருவோட ஜேர்னி பாரு பார்த்துருக்காங்கன்றது நம்ம we can be assured of that. அதுல என்ன ஏவின்றது பெருசா லெட்ஸ் நாட் பி so obsessed about it அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இல்ல எனக்கு வந்து செகண்ட் ரன்னர் அப், தேர்ட் ரன்னர் அப்லாம் ட்வீட் பாக்குறேன். ஏன் போடுங்களேன், 4th ரன்னர் அப், 5th ரன்னர் அப், 6th ரன்னர் அப், 7th ரன்னர் அப் போடுங்க, 23rd ரன்னர் அப் அப்படி போடுங்க. சை இதுக்கப்புறம் எனக்கு ரன்னர் அப் போட்டுட்டு இருக்க வேண்டியது. அவக்கு இன்னைக்கு நைட் மேர் கண்டமா இருக்கும். ஐயோ யார நாம வந்து சனிக்கிழமைன்னு சொன்னோமோ அவளே வந்துட்டாளே, அப்ப நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோமா? அதான் பரவாயில்ல, சிஇஓ சிஎஃப்ஓ இருக்காருல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான். டாம் பாருவ வந்து எந்த மாதிரி வந்து வெல்கம், ஒரு நிமிஷம் டாம் பாருவ வந்து எப்படி அவரு விஜேஎஸ் வந்து வெல்கம் பண்ணாப்ல? எப்படி வெல்கம் பண்ணாப்லனா இல்ல, ஏன்னா வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்வை வந்து ரொம்ப வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அனுப்புனாரு. அவருக்கு எதுவுமே தெரியாதுங்க. இந்த நாய் ஒரு பேப்பர் ரவுடி நாய் இருக்குதுல்ல, இது உட்காந்து பிச்சை எடுத்துருக்குதுல்ல, இந்த நாய் பிச்சை எடுத்ததை நம்பிட்டாப்ல. நான் பாத்துக்கிறேன் மச்சா 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 அப்படின்னு ஒரு அவசரப்பட்டு இது பண்ணிட்டாரு. அதைத்தான் அவர் வாயாலே ஒத்துக்கிறாரு. ரெட் கார்டு கொடுத்ததற்கு பிறகு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஏன்னா அப்படியா? சொல்லுங்க டாம், அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிருங்க. விஜய் சிரிக்க மாட்டேங்கிறாரு டாம் ஸ்டேஜ்ல அந்த பொண்ணை பார்த்து. எந்த பொண்ணை பார்த்து? 4வது எக்ஸிட் ஆன பொண்ணை பார்த்து. இல்ல இல்ல, நம்ம வந்து டெவலப் பண்ணி வந்து விட்டது. புஷ்பா சிரிக்க மாட்டேங்கிறாரு தெரியுதா? புரியுது. ஒரு நிமிஷம் இருங்க. புரியுதா? இருங்க. இப்ப நினைச்சிருக்கோம், ஐயோ 18 லட்சம் ரூபாய் போச்சு. மாஸ்டர் பீஸ்ட் அந்த புஷ்பா நீங்க தான் அந்த புஷ்பாக்கு பண்ண வேலை. யூ ஸ்டார்டட் இட். அந்த ஆளு நொந்து போயிருப்பாரு. அதுக்கு ஒரு போல்லாம் வேற வச்சமே. டாம் தான் நினைக்கிறேன். டாமா மாஸ்டர் பீஸ்டா யார் அது? ஒரு நிமிஷம். மாஸ்டர் ஸ்டார்டட் இட். ஒரு செகண்ட் இருங்க. ஒருத்தவங்களை மன்னிக்கிறது, அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க.
நீங்க எல்லாரும் இருக்கும்போது ரொம்ப தைரியமா அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் அவங்க என்னைக்குமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. அது எனக்கு முதல்ல பிடிக்கல, அப்புறமா ரொம்ப இதுவா இருந்துச்சு. இப்போ அது ரொம்ப அட்மையர் பண்ற இடத்துக்கே நான் நகர்ந்துட்டேன். ஆதிரையோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து ரொம்ப அட்மையர் பண்றேன். அவ வந்து ரொம்ப ஈஸியா ஃபர்கிவ் பண்ணிடுவா. அவ சொன்ன விஷயத்த வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இங்க யாரும் பேட் பீப்புள் கிடையாது, பேட் சாய்ஸஸ் தான். ஸோ அவங்களுக்கு திருந்ததுக்கான சான்ஸ் கொடுத்தாதான் பேட் பீப்புள் குட் பீப்புளா மாறுவாங்க, இல்லை நெக்ஸ்ட் குட் சாய்ஸ் எடுப்பாங்க. ஒருத்தவங்களை நம்ம மன்னிக்கவே மாட்டோம்னா, மன்னிச்சதுக்கு அப்புறமும் சந்தேகத்தோட பார்த்தோம்னா அவன் திருந்ததுக்கான அர்த்தமே இல்லாம போயிடும். ஸோ ஆதிரை வந்து அவ்வளோ ஃபர்கிவ், அன்னைக்கு விக்கல்ல மன்னிச்சதா இருக்கட்டும், ஒரு டாஸ்க்ல நினைச்சிருந்தா அவன் என்ன வேணா பண்ணியிருந்துக்கலாம். பட் இல்ல, அவர் சாரி கேட்டுட்டாரு, அதுக்கு மேல அது போக கூடாது அப்படின்னு அந்த கேமையும் பார்க்காம மனசால ஒருத்தவங்களை மன்னிக்கிறது, அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறது, அதை நான் ரொம்ப அட்மையர் பண்றேன். அதை நான் அவகிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். நன்றி. ஏய் கமருதீன், சொன்னேன்ல வந்து என்னடா இப்பதான் பாக்குறீங்களா? ஆமாடா. பாக்கலையா? எப்படிடா இருக்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். Dress சூப்பரா இருக்குடா. Thank you, thank you, thank you. மிஸ் யூ கம்ருதீன். ஹாப்பி ஃபார்டா. Thank you, சூப்பர். thank you, thank you. ஓகே, நான் ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கிறேன். நேற்று இந்த வீட்டில் அவருடைய கடைசி இரவு சூப்பர் சிங்கர்ல வந்திருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய கச்சேரி நடந்திருக்கு. இந்த இடைவேளைக்கு அப்புறம் அது வரும், அதை பார்த்துக்கிட்டே இருங்க. நானும் வந்துடுறேன் அதுக்கப்புறம். நன்றி. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? சபரி தான் ஆட்டம் முடிஞ்சிருச்சுல, எதுக்கு இன்னும் நடிச்சிட்டு இருக்கான்? ஹாப்பி ஃபார் யூ. அவ வந்து ஸ்ட்ராங்கா, எங்க பாருங்களேன், இது நாங்க ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஒருத்தர் வந்து எவிக்ஷன் அப்ப பதட்டமே இல்லாம ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா வந்து இப்ப சபரி தான். சீச்சி, என்கிட்ட தெளிவா சொல்லிட்டாங்க சேனல், நாளா இருப்பேன், ஃபுல்லா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு இதோட இருந்தது வந்து இந்த சபரிநாதன் மட்டும்தான். அந்த ஃபேக் சிரிப்பு ஒண்ணு, ஃபேக் ஃபேஸ் ரெண்டு வச்சிருக்கான் மாத்தி மாத்தி காட்டுறதுக்கு. அப்படியே அதான். டாம், நான் ஒண்ணு கேட்டுட்டு போயிடுறேன் டாம். பரத் சொல்லுப்பா. மதியம் எங்க போனீங்க டாம்? விஜய் பார்வையேட்டர்ஸ் போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜி தான் மாட்டிக்கிட்டாங்க. ராஜி எதுவும் பண்ண முடியாம எப்படி சொல்றது, அவங்க நான் தூங்கணுமா தூங்க கூடாதா? இல்ல நான் சொல்றேன், நானு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்றேன், வேற ஒண்ணு உங்களுக்கு இது சொல்லல. எப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னா அப்படியே விட்டுணும். அதை விட்டுட்டு நோண்டி நம்மளையும் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு தான் பாக்குறாங்க காண்டி. அது ஓகேன்னு விட மாட்டேன்றாங்க. அது ஏன்னு எனக்கு புரியல. நான் பேசி யாரு எங்க பேர் சொல்ல வேணாம், ஸ்பேஸ் மட்டும் சொல்லுங்க. ஸ்பேஸ் தான் எப்பயுமே நடக்குமே. குட் மார்னிங் ஸ்பேஸ் தான். அவங்க பண்ணல, உள்ள பேசினவங்க காலையில வேற நான் சொன்னேனே. தெரியலையே, சரி பார்க்கணும். ரிவ்யூவர் ஒருத்தர் வந்திருந்தார்ல, அவர்தான், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் எப்படின்னா, நம்ம நீங்க போட்டதுனால ஒண்ணும் நடக்கல. விஜய் பார்வதியும் விஜய் சேதுபதியும் ஜிகர் தண்டா குடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கதை கட்டி விடுற மாதிரி, சேனல்ன்றது பெரிய இடம், நீங்க பண்ணி ஒண்ணும் ஆகல அப்படின்ற மாதிரி ஒரு டவுன்கிரேட் பண்ற மாதிரி. அப்படியா? எனக்கு வந்து வேற ஒரு மாதிரி வருது இப்போ வாயில, அத நுண்ணினாக்கு வரைக்கும் வருது. சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால வந்து பிகே நிறைய பேர் இருந்தாங்களாமே. மை சிஸ்டர் வாஸ் தேர், அவங்களும் கேட்டுட்டு இருந்தாங்க. வெட்டிக்கா போய் நம்ம ஆளுங்க பேசுறாங்க. பிகாஸ் எப்பொழுதும் நம்ம சொல்றோம் இல்ல, அதாவது புரியறவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு. அப்ப she was getting really mad and she was texting them and telling what the hell are you all doing, you all are going there and setting a false narrative அப்படின்னு. அதான் புரியல. இப்போ பத்தி பேசுறதுக்கு தேவையில்லாம ரிவோக் ரெக்கார்டு இத பத்தியே பேசிட்டு இருந்தாங்க. இப்ப உங்களுக்கு ரிவோக் ரெக்கார்ட் பண்ணதுனால இப்ப ரிவோக் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி கேக்குறாரு அவர். இல்ல I heard they went back to. நான் என்ன கேக்குறேன், இப்போ ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு ரெட் கார்டு கொடுத்த பிறகு நான் வருந்துகிறேன். எல்லா ஆடியன்ஸையும் உட்கார வச்சதுமே 10ஓட 11ஆ உட்கார வைக்காம கம்ருதினை தனியாக கூப்பிடும்போது, பார்வதியை தனியாக கூப்பிடும்போது, ஸ்கேம்ட்ராவை மொத்த கடைசி 10 நாள்ல முடிச்சு விட்டு செஞ்சு நடுத்தருவுல நிறுத்தினது வரைக்கும் புரியலன்னா தற்குறி முட்டாள் நாயாவே இருந்துக்கோங்கிறேன் நானு. நினைச்சு போய்க்கோங்கிறேன் நானு. We don't have to prove anything. கரெக்ட். அதான் நான் யாருக்கும் ப்ரூவ் பண்ண தேவையில்ல. Unnecessarily these guys went try to make a point to whom?
அப்படியே பேர் வந்துட்டான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. குட். நீங்களும் போய் நல்ல காலம் எக்ஸ்ட்ரா ஏங்க பேச்சு பேசல. நீங்க பாருங்களேன், எங்களுக்கு எனக்கு முன்னாடி இருந்தே இன்ஃபர்மேஷன் தெரியும். சரியா? ஹேஷ்டாக் ஏன் ட்ரெண்ட் பண்ண சொன்னோம்? ஏன் நாங்க அமைதியா இருந்தோம்? சரி ஓகே. ஹோப்ன்னு மட்டும் ஏன் சொல்லி வச்சோம்? அதுக்கு என்ன சொன்னாங்க? கடைசி 4 மணி வரைக்கும் என்ன சொன்னாங்க? உருட்டு. உடனே அடுத்த செகண்ட்ல என்ன பண்ணாங்க? இப்பதான் உள்ளயே போறாங்க. அதுக்குள்ள உருட்டு. இதெல்லாம் வந்து யாரு உருட்டுற உருட்டு? ஏன்னா எங்களுக்கு தெரியாமையா நாங்க சொல்றோம். இல்ல எந்த அளவுக்கு உருட்டுறதுன்னு சொல்லி அப்படியே கேவலமா பச்சையா நடிக்கிறாங்க. அப்படியே அப்ரப்ட்டா தெரியுது. டேய் நீங்க பைத்தியம் மாரி எல்லாரும் பாக்குறாங்கடா. உங்கள ஜோக்கர்ஸா பாக்குறாங்கடா எல்லாருமே. ஏன்டா இப்படி ஏமாத்துறீங்க ஊர? அப்படின்னு இருக்கு. 2 நாளா எப்பயுமே அவர்தான் அப்டேட். வல்லாரை சாரி, குரூப் ஒரே ஒரு இருக்குல்ல, பாயிண்ட். வல்லாரை குரூப் போஸ்ட காணும் பல்லாரி குரூப். 2 நாளா. பல்லாரி. வல்லாரை ரொம்ப அதிபுத்திசாலி. தெரியாது. புக் ஸ்டால்ல போய் ஒரு 3 புக்க படிச்சுட்டு பேசுவாங்க அவரு. ஆமா. அதுதான் அவர் சொல்லிட்டு தெரியலையே. இருந்தாங்க. இது எப்படின்னா, இப்ப எல்லாருமே தண்டல் எந்த மாதிரிதான் சொன்னாங்க. தடி எடுத்தெல்லாம் தண்டல்கார மாதிரி எல்லாரும் அப்டேட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே சண்டை வருது, யார் அப்டேட் வந்து உண்மை பொய்ன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஏங்க ஒரு நான் தெளிவா சொல்லிட்டேன். நான் அப்டேட் குடுத்து, இவங்க இப்படி சொல்றாங்க, அவங்க அப்படி சொல்றாங்கன்னு யாருடைய பெயரையாவது அப்டேட்டடா எடுத்து இந்த ஸ்பேஸ்ல நான் பேசியிருக்கேனா? மனசாத்தோட சொல்லுங்க. நான் ஏதாவது இல்ல தேவையில்லாம அவங்க பேசியிருக்கேன். சொன்னது நோ. திரும்ப என்கிட்ட இந்த அப்டேட்னு வந்தாங்க. பின்னாடி என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன எச்ச வேலை பண்ணியிருக்காங்கன்றது முதற்கொண்டு எனக்கு தெரியும். ஐ ஜஸ்ட் கீப்பிங் மை மவுத் ஷட். நான் பாட்டுக்கு சரி நமக்கு அது வேலை கிடையாது. நமக்கு இதுதான் வேலை. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் போறேன். எனக்கு வந்து என்னன்னா, அப்டேட் குடுக்குறது வந்து பெரிய விஷயம் மாரி பேசும்பொழுது, எவ்ரிஒன் கேன் கிவ் அப்டேட்ன்றத பிரேக் பண்ணணும். அவ்வளோதான். எனிஒன் கேன் கிவ் அப்டேட். நோ ஒன் இஸ் டால், நோ ஒன் இஸ் ஸ்மால். எனிஒன் கேன் கிவ் அப்டேட். ₹100 கித்தனா ரூபாய்? ₹100 அவ்வளோதான். அசால்ட் மேட்ரு. சும்மானாச்சுக்கு உட்காந்து ஓகே அப்டேட் எனக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. அந்த சீனே கிடையாது. ஓகே டாம். சரி, டாபிக் டிவேட் ஆகுது. ம். நான் அது சொல்லதுதான் இது பண்ணேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்ஸ். நம்ம கண்டினியூ பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாரும் போய் இந்த எபிசோட் பாக்குறீங்களா என்ன? சொல்லுங்க. இப்ப போய் பார்க்க போறீங்களா எல்லாரும்? நான் இப்ப எல்லாருமே இங்க வந்திருக்கேன்னா அப்ப எப்படி பாக்குறோம் டாம்? இங்கதான் இருக்கும். அப்படியா? ஓகே. அப்ப இன்னைக்கு ஒரே செலிப்ரேஷன் தான், கொண்டாட்டம் தான். நீங்க லேட்டா தான் ஜாயின் பண்ணிருக்கீங்க பூமதி. ஆல்ரெடி வந்து நாங்க செலிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியா? பாடல், நான் ஆடல், பாடல் பார்க்கல எல்லாமே போட்டுட்டு நான் எல்லாமே இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தேன். எனக்கு நீங்க நோட்டிபிகேஷன் நீங்க அனுப்புனியா இல்லையா? இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பீச் மாஸ்டர் இதுல போய் கொஞ்சம் பேசினேன் மார்னிங். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி வேலை ஆயிட்டேன். வேலை ஏதாவது கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் அப்படி பண்ணிட்டு இருந்தேன்னா திடீர்னு வந்து மொபைல் எடுத்து பாக்குறேன் நீங்க ஸ்பேஸ்ல இருக்கீங்க. ஓ மை காட், அப்படியே உள்ள வந்தேன். அப்பதான் எனக்கு நல்ல ஹாப்பியான நியூஸ் சொல்லிட்டீங்க, பாரு வந்திருக்காங்க. பூமதி உங்களுக்கு உங்களுக்கு சொல்றேன் தானே, டயர்டாவே இன்னைக்கு இருக்காதா பார்க்கலாம். பூமதி? இல்ல அப்புறம் இன்னைக்கு அங்க நேரம் மாஸ்டர் பார்க்கலாம். கரெக்டா சொல்லிட்டாங்க, நீங்க லைவ் பார்க்கலாம் ஹாப்பியா இருங்கன்னு. அப்பவே நினைச்சேன் க்ளூ லைட்டா கொடுத்தாங்க வந்துருவாங்க அப்படின்றதுல. சோ ஹாப்பி. டாம் நானும் டாம் டாம் என்ன என்ன புரிஞ்சுச்சா? கதை சொல்ற புரிஞ்சுச்சா மாதிரி உங்களுக்கு? ஒரு தூற்றுபவர் செகண்ட். தூற்றட்டும், போற்றுபவர் போற்றட்டும் மாதிரி இல்ல, பாருவ இல்ல, ஸ்டேஜ் இல்ல, இல்ல. கொண்டு வந்த எனக்கு ஒரு பெருமையில்ல டேம் உங்களுக்கு, உங்களோட சேர்ந்த அனைவருக்கும் இருங்க. அனைவருக்கும். எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் வந்திருக்கு. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார். யாரு இத பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கோங்க, யாரு இத பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் தனியா ஸ்பேஸ் போடுறேன், நான் யாரு வாழையும் பிடிக்கல. புரிஞ்சா புரிஞ்சுக்கோங்க, புரியலன்னா செத்து போங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். டாம் சொல்லுங்க அமர். பக்கத்துல நானும் போயிருந்தேன். ம். சொன்னானுங்க பக்கத்துல என்னது ஒரு போனீங்களா? ஆமா அந்த ஸ்பேஸ்க்கு எனக்கு தெரியாது. நான் வந்து இல்ல மேல இல்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் தான் போட்டு போகணும். லெஃப்ட் பக்கமா திருப்பி ரைட் பக்கமா திருப்பி டே எனக்கு வேற எந்த ஸ்பேஸும் காட்டாதடா அந்த ஸ்பேஸ் இல்ல இல்ல லேட் ஆகி அதுலதான் பேசுவோம். சொல்லிக்கிட்டே அதுக்கு இருந்தாங்க தனி ஒரு செக்மெண்ட் இருக்கும். இப்போ டாம் செலிப்ரேட் மட்டும் ஒரு பண்ணுவோம். ஒரு நிமிஷம் மாஸ்டர். ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு மேனிப்புலேட் பண்ணி 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 நீங்க வந்து என்னவோ காசு சம்பாதிக்க நேற்று சொன்னீங்கல்ல, ஏதோ ஒரு $43 $430 ஏதோ ஒன்று போட்டாங்கன்னு சொல்லிட்டு
அதை வந்து கீழே இருந்து ஒட்டு கேட்டு போயிட்டு அது பெருசா பேசிக்கிட்டு அப்படி இப்படின்னு இருந்தாங்க. நான் சொன்னேன் எனக்கு கொடுத்தா சாமி ஸ்பீக்கர். ஒரு நிமிஷம் அமர்நாத், நான் ஒரு டிஎம் பண்ணி சொன்னேன்ல, அதுதான் ஓகே ஒட்டு கேட்டு போய் அங்க எஸ் அவ்வளவு எஸ் சம்திங் சம்பாதிக்கிறீங்களாம். சம்திங் கேஸ். நான் உடனே அவளுக்கு ரிப்ளை கொடுத்தேன். நான் ஐ எம் வெல் எஜுகேட்டட். என்னை யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஐ நோ ஐ எம் so much இன்டெலிஜென்ட். என்னை வந்து ஒருத்தன், நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தவன் தான். அப்படிதான் நீ எடுத்து ஆரம்பித்தேன். நல்ல காலம் கொஞ்ச நேரம் பேச விட்டாங்க. நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டு இருந்தேன். நீ எதை வச்சு நீ சொல்லிட்டு இருக்கீங்க? சரி ஓகே, நீங்களும் நியூட்ரல் ஸ்பேஸ் தான் வந்துட்டு இருந்தீங்க, ரைட்டு. சரி உங்கள் ஸ்பேஸ் ஒன்றா நியூட்ரல்னு சொல்லிக்கலாம். ஆனால் ரசிகனோட ட்வீட்லாம் எப்படி இருக்குது? கம்ப்ளீட்டாக பார்வை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. எதுக்கு அப்படி பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு நியூட்ரல் ஏங்க ஸ்பேஸ் பெயரெல்லாம் எடுத்து நான் என்ன சரி சொல்றேன், சரி ஓகே பெயரெல்லாம் எடுத்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அதை நான் விரும்ப கரெக்ட் மாட்டேன். சிம்பிள் லைக் தட். கரெக்ட். இல்லை நான் சொன்னேன் நான். சரி இல்லை அப்போ அது வந்து ட்ராமான்னு சொல்கிறீங்களா? நேற்று வந்து நம்மளுக்கு வந்தார்ல, அவர் வந்ததுக்கு வந்து அதுதான் பொங்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் கவர் பண்ணி இழுத்துட்ட மாதிரி அவனுங்க அவ்வளோ பொங்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் சரி ஓகே, அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் வந்து அவர் ஸ்டாண்ட் பண்ணுறாரு. என்ன ஸ்டாண்ட் பண்ணுறாரு? இது வந்து டிஆர்பிக்காக சேனல் பண்ணதுன்றாரு. உன்னை வந்து சாண்ட்ரா வந்து ஸ்கேம்ட்ரானோ, அது எதுக்கு நீங்கள் ஸ்கேம்ட்ரா சொன்னீங்கன்ட்டு. பல பேர் சொன்னதை வந்து அது வந்து அப்டேட்டில் இருக்குது ஒழிய நாங்கள் ஒன்றும் க்ரியேட் பண்ணது கிடையாது. ஓகே, நான் இப்பயும் கேட்குறேன், ஒரு 200 mm தான் அந்த வீல் பேஸு. அந்த வண்டி என்னோட வீல் பேஸ் ஆகிட்டு அவ்வளோதான். இதுலேருந்து விழறது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பெரிய அப்பன்சிவா இல்லை அதுக்கு பிறகு வந்து பேனிக்கை வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க. யோ இதையா, பேனிக் இல்லைன்றது நாங்கள் சொல்ல, அது வந்து பல பேர் சொன்னது. அது இப்போ வந்து இல்லை இதெல்லாம் அவங்கள வந்து வந்து இயலாமை. நான் என்ன சொல்றேன், இயலாமை. நம்ம ஒருத்தரை சப்போர்ட் பண்ணோம், எல்லாமே நாசமா போச்சு, நம்மள வந்து நாசமா போனவங்கன்ற அளவுக்கு பேசுறாங்க. அந்த ஆதங்கமும் வைத்தறிச்சலும் அதை நம்ம மதிச்சுட்டு அதுதான் நகர்ந்து சொல்கிறேன். போயிருவோம். இல்ல அவங்களுடைய நேத்துக்கு ஆதங்கமே பாருங்களேன், இப்ப நேத்து இமாது வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கும் இமாதுக்கும் தனிப்பட்ட சண்டையான்னு கேட்டீங்கன்னா சண்டை கிடையாது. பட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் ஹி இஸ் த பிஆர். ஓகே, அவர் பண்றாரு. எல்லாரும் சொல்றதெல்லாம் வச்சுட்டு ஆமா அவர் அதான் பண்றாரு, அவர் அதான் பண்றாருன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். பட் சில இடத்துல பார்க்கும்போது ஓ இல்லையோ, இது எதுவுமே யாருக்குமே கன்ஃபார்ம்டா தெரியாது. அப்படி இருந்தாலும் தவறு கிடையாதுன்ற அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஸ்பேஸ்ல வந்து யாரும் நரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது. இஃப் இட் இஸ் மை ஸ்பேஸ், இட் ஷுட் பி இன் மை கண்ட்ரோல். ஐ ஷுட் டாக், ஐ ஷுட் அட்ரஸ், ஐ ஷுட் அலோவ் மை ஸ்பீக்கர்ஸ் டு ஸ்பீக். அதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, அவரு அந்த ஃபைனல் நோட் போடுற அன்னைக்கு தான் எனக்கு முதல் முறையாக அவர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. மெசேஜ் பண்ணிட்டு என்ன சொன்னாப்ல அப்படின்னா வந்துட்டு, "ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. நானும் நெறைய நாள் வந்து உங்க ஸ்பேஸ கேட்டே தூங்கியிருக்கேன்னு" சொன்னாரு. "தேங்க் யூ இமாத்" அப்படின்னு நான் அனுப்பிச்சேன். ஓகே. நேத்து வரும்பொழுதும் அவரு நாகரிகத்தோட, "நான் உள்ள வரலாமான்னு" கேட்டாரு. "வாங்க" அப்படின்னு நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி நாங்க ஃபோன்ல கூட பேசிக்கல. எதுவுமே பண்ணிக்கல. இங்க வந்தாங்க, வரேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு தான் கோவமே இல்லையே. எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லையே. மாற்று கருத்து இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? சரி வாங்கன்னு தானே சொல்லுவாங்க. அவர் வந்தாரு, அவர் பேசினாரு. அப்புறமேட்டு சிலது அவரோட இத சொன்னாரு. நான் பாதி இது சொன்னோம். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டு அவர் தூங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அது உங்களுக்கு வயிறு எரியுதுன்னா எரிஞ்சுட்டு போட்டும் அமரு. கால புடிக்கிறோம், கைய என்ன வேணா சொல்லிட்டு இல்லை போட்டும். இல்லை எனக்கு அவங்க என்ன தெரியும் நான் என்ன சொல்கிறாங்க, பண்றேன்னு. எல்லாம் வயித்தெரிச்சல்ல அவ்வளோ பேசிக்கிறாங்க. அவ்வளோதான். இல்ல ஃபுல் டாம், இல்லை வயித்தெரிச்சல் மட்டும். அதாவது டாம் பேசி ஸ்கேம்டான்னு தான் சொன்னது அவங்களுக்கு வந்து விஜய் டெலிவிஷன் தான் டெலிகாஸ்ட் பண்ணிச்சு. ஓகேவா? ஆமா, நாங்க யாரும் ஆமா. பேர் புகழ் வைக்கல. ஓகேவா? ம். அத கூட புரிஞ்சுக்கிற வந்து மனநிலை இல்ல. ஓகேவா? இல்லாட்டி ம். ஸ்கேம்டான்னு நல்லா பேர் வச்சோம். இப்ப நீங்க வச்சீங்களேடா பீடைன்னு ஒரு பேர், அது வந்து உள்ள டெலிகாஸ்ட் பண்ணாங்களா? உள்ள வைக்கல. அதுக்கு போய் போடுடா டிஃபர்மேஷன். வெளியில வந்து சேனல் விஜய் டெலிவிஷன் டெலிகாஸ்ட் பண்ணதை தான் வந்து வெளியில இருக்கிறவங்க சொல்றாங்க. அப்ப நீங்க போயிட்டு போடணும் டிஃபர்மேஷன் கேஸ்னா விஜய் டெலிவிஷன் மேல. ரிவோக் ரெட் கார்டுக்கு ஏதாவது எதிர்ப்பு இருக்குதுன்னா ரிவோக் ரெட் கார்டு வந்து பண்ண வேலை என்னதுன்னு எங்களுக்கு தெரியும். அது உனக்கு ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது என்னென்ன ஒர்க் பண்ணிருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அதுல நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த இதுக்கு பேக் எண்ட்ல எவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நாங்க என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு சொன்னா புரியாது. ஓகேவா? நீங்க என்ன கதற மாதிரி கதறுங்க, அவ்வளவுதான். ஸ்பேஸ் போட்டுட்டு டாம் சண்டைக்கு வா சண்டைக்கு டாம் போவானா உன்னதான் பிளாக் பண்ணிருக்கோம். சண்டைக்கு வர்றதுக்கு லூஸ் ஆகுங்க. உன் ஸ்பேஸே காட்டாது. அதுல வந்து ஸ்பேஸ் போட்டுட்டு சண்டைக்கு வான்னு அந்த வடிவேல் சொல்லுவானே அது மாதிரிதான் இருக்கு.
ஒண்ணே என் ஏரியா ஒண்ணு பக்கம் வாடா, என் ஏரியா ஒ- பக்கம் வாடா, என் ஏரியா பக்கம் வாடா அதெல்லாம். இல்ல ஒண்ணே ஒண்ணு வெரி கிளியர். அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவங்க சொன்னானுங்க பேனிக் வந்து அவ்வளவு தூரம் பேசி 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 ரொம்ப வல்கரா பேசுனதுனால அவங்க அப்ப வல்கரா பேசுனது யாருறாங்க? கமருதீன் தானே பேசுன. நீ கமருதீன் அடிக்க வேண்டியதானே. நீ எதுக்குடா பாருன்னா, இல்ல பாரு சொல்லி தூண்டன்ட்டு அப்படின்ற மாதிரி. அதாவது அவன் என்னவோ குழந்தை மாதிரியும் இது பலமுறை நம்ம பேசிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இவனுங்க மென்டாலிட்டி ஒன்னே ஒண்ணுதான்டா. அவனுங்களுக்கு பாரு வச்சுக்கிட்டு பாரு சாக்குல உன்னை அடிக்கிறதுன்றத வந்து கிளியரா தெரிஞ்சது. இவனுங்களுக்கு மட்டும் கிடையாது, மற்றவங்களுக்கும் சரி. உன் மேல பர்சனலா இருக்க, அதாவது பர்சனலானாக்கா நீ ஸ்பேஸ் போட்டவனா 500 600 வருது. அந்த வயிற்றுச்சல்ல உன்னை அடிக்கிறதா நினைச்சு அதை வந்து பார்வை வந்து பகடக்காயா யூஸ் பண்றது வந்து வெரி அப்பட்டமா தெரிஞ்சது. அதை சொல்லணுன்னு தான் வந்தேன். தேங்க்யூ. ஃப்ரீயா விட்டு தள்ளுங்க அமர். ஓகே, இப்ப என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே ஃபினாலே பாக்குறீங்களா இல்ல இப்போ பேசுறீங்களா? அத மட்டும் சொல்லுங்க. நான் இன்னும் சாப்பிடவில்லை. இன்னும் சாப்பிடவில்லை. ஹாய் டாம், எப்படி இருக்கீங்க? ஹாய் 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 பாருஃபான், ஐம் டூயிங் குட். டுடே இஸ் அ குட் மார்னிங். மனசுல இருந்த பாரம்லாம் அப்படியே லைட்டா ஆகி அப்படியே பறந்துட்டு இருக்கேன். நேத்து சாரி கொஞ்சம் எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் ஆயிடுச்சு. சாரி ஒன்னும் அபவுட் பிரச்சனை தட். இல்ல. பட் டுடே இஸ் ஜஸ்ட் தி ஆப்போசிட். வின்டர் இங்க, பட் ஒரு பக்கெட் ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன் இந்த ஷோவை பார்க்கறதுக்கு. மெயின்லி அப்படியா? பாரு ஸ்டேஜ்ல ஏறின உடனே அரோவராவோட மூஞ்ச ஃபோக்கஸ் பண்ணான் நான் கேமராமேன். அப்ப அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்கூப் வாய்க்குள்ள போகுமே. அதுதான் பிளான் இன்னைக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். தேங்க் யூ ஃபார் எவ்ரிதிங் யூ ஆல் டிட். ஸோ 15 days of stress, just this morning everything is lightened up. So happy, so happy. இந்த பொண்ணுக்கு என்ன வருஷம் ஸ்டார்டிங்லேயே இப்படி இவ்வளோ பெரிய அடி வந்துச்சு. ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது. பட் இட்ஸ் ஆல் சேஞ்ச்ட் அண்ட் இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஹாப்பி. தேங்க்யூ. அதான் அவ்வளவுதான். சொல்லணும் வந்து நான். நன்றிகள். ஏங்க இது கூட இல்லைங்க. எனக்கு நேத்து எத்தனையோ பேர் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. இல்லங்க இருக்காங்க அப்படிலாம் சொல்லியாச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்பலன்னா நம்பாட்டி போங்க. பிரியா ஜேபி வாங்க, பிரியா ஜேபி இருங்க, அவசரப்படாதீங்க, வெளில போகாதீங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி பேசிட்டு போங்க. டாம், சொல்லுங்க மேடம் லஸ்டிக். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது, நம்ம நம்ம எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா நல்லபடியா அமைஞ்சது எனக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆம், நீங்க மாஸ்டர் பீஸ்ட், அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே அந்த பாரு ஸ்குவாடு எல்லாருமே, இங்க இருக்க ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே, அஞ்சலியா இருக்கட்டும், எல்லாருமே எல்லாருமே வந்து அவ்வளோ வந்து நம்ம வந்து நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பேசி இவ்ளோ, அதாவது டாம் நீங்க வந்துட்டு உங்களுடைய என்ன சொல்றது உடம்பு எதுவுமே பார்க்காம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நைட் எல்லாம் வந்து ஸ்பேஸ்ல வந்து நீங்க வந்து பேசி, அதாவது நீங்க பேசுனீங்கன்னா சும்மா சும்மா ரேண்டமா பேசாம பாயிண்ட் பாயிண்டா வந்து பேசி, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து கரெக்டா நம்ம பாக்குறது அவங்க அவங்க கரெக்டா பேசுறாங்க அப்படின்னு ஒரு எனக்கு ரொம்ப என்ன சொல்ற பிடிச்சு போய் இந்த ஸ்பேஸ் வந்தேன். முன்னாடி வந்து 2-3 ஸ்பேஸ் போய் கேட்பேன். அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இங்க ரொம்ப ஜென்யூனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த ஒரு ஃப்ரீடம் எல்லாமே நமக்கு கிடைக்குது, ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது, ஷேர் பண்ண முடியுது அப்படின்னு வந்து ஒரு ஹாப்பி. அதுக்கு தான் நம்ம இந்த ஸ்பேஸ்க்கு வந்தது. அண்ட் ஆல்சோ ஒரு விஷயம் நான் இதுல தெரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு வந்து பிடிக்காம நம்மளை பத்தி நெகட்டிவா பேசுனாங்கன்னா அவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்றது அட்டர் வேஸ்ட்னு புரிஞ்சிருச்சு. ஜஸ்ட் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து மென்டல் பீஸ் கிடைக்கும்ன்றது இந்த சீசன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் வந்து பண்ணேன். அதனால வந்து நான் வேற எந்த ஸ்பேஸுக்குமே போறதே கிடையாது. ரொம்ப ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்குது. எனக்கு வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ஒரு கோல்ல வந்து நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணோம், அதுக்கான ஒரு கிரெடிட் வந்து நமக்கு வந்து நம்ம நம்ம எல்லாருக்குமே வந்து கிடைச்சிருக்கு. நம்ம வந்து பாருக்காக வந்து அவ்வளோ வந்து பேசணும். அண்ட் ஆல்சோ அந்த விமனுக்காக நம்ம நம்ம எல்லாருக்காகவும் நம்ம வந்து பேசணும். பார்வை மட்டும் பார்க்காம அங்க இருக்க கண்டஸ்டன்ஸ் வேற விமனுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நம்ம பேசணும்.
அந்த ஒரு ஹாப்பினஸ், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து எனக்கு இருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு அச்சீவ் பண்ண மாதிரி வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்கு. தேங்க்ஸ் டாம். தேங்க்யூ ஸோ மச். இங்க இருக்க எல்லா பாரு சப்போர்ட்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். அண்ணா நீங்க குரூப்ல இல்லையாண்ணா? இருக்காங்களே. இல்ல அண்ணா ஆறு ஸ்குவாட் குரூப்ல இல்லையா நீங்க? ஆஹா நான் இல்ல. நான் வந்து வேற ஓகே நான் ஓகே இல்லங்க அந்த பாரஸ் கார்டுல ஓகே இல்ல. நான் ஆட் பண்றேன். என்னெல்லாம் இந்த குரூப்லயும் ஆட் பண்ணாதீங்க மாஸ்டர். ஐயோ நீங்க தான் வேணான்னு சொல்றீங்க ஸ்டார்டிங்ல. நான் ஒருத்தவங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்காக நான் அந்த குரூப்ல ஆட் பண்ண சொல்லிட்டேன். அது அப்படியா? என்ன இப்ப 2-3 பேர் செருப்பால் அடிக்க போறாங்க. இன்னைக்கு காலையில ஸ்பேஸ்ல மாஸ்டர் ஆட் பண்ணுங்க நான் கூட கமெண்ட்ல போடுங்கன்னு அப்படியே மறந்துட்டேன். இப்ப அண்ணா கேட்கும் போதுதான் தெரிய வந்துச்சு. ஐயோ இன்னைக்கு எனக்கு டெலிவரி வந்திருக்குங்க. நான் பார்க்காமயே தூங்கி இருக்கேங்க. மினிமலிஸ்ட் நீங்களும் நானும் தான் ஃபர்ஸ்ட் போய் அந்த ஹேமா ஸ்பேஸ்ல பேசணும், ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. ஐயோ அப்பா முடியல எனக்கு. அப்ப 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 வந்து அந்த அவங்க நம்ம நிறைய பேர் பேசின ஆள் இருந்தாப்ல இல்ல. ஆமா ஆமா. பிரியா எஃப்பி, பிரியா ஜேபி தான் இருந்தாங்க. நல்லா ஜாலியா இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லா அது பாரஸ் குரூப்பாவே ஆயிடுச்சு. நல்லா ஜாலியா ஆமா. இருந்துச்சு. ஆனா வந்து நான் வந்து ரொம்ப என்ன சொல்றது, எனக்கு புரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எது எது வந்து நமக்கு சரிப்பட்டு வரும், எது எது மென்டல் அந்த பீஸ வந்து குலைக்கும்ன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால அந்த பக்கம் போறதை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்பப்போ போய் காதை வைப்பேன். இந்த நம்ம இவ வைப்பா பாருங்க கனி, அந்த மாதிரி வச்சுட்டு வருவேன். ஆனா என்னால அந்த 10 நிமிஷத்துக்கு மேலலாம் கேட்க முடியல சீரியஸா. அது என்னன்னா guys, those who like பாரு சொல்லிருங்க அஞ்சலி, சொல்லி முடிச்சிருங்க. அடுத்தவங்க இல்ல பேசட்டும். one sentence தான். those who like பாரு and those who don't like பாரு, அது வந்து நார்த் சவுத் மாதிரி டிஃப்ரெண்ட் போல்ஸ், ரொம்ப டிஃப்ரெண்ட் இன் ஆட்டிடியூட், பிலீஃப், the way we observe things, the way அது வந்து ஸோ இங்க போய் அங்க வந்து we shouldn't, ஏன்னா இட்ஸ் ஸோ டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். சிம்பிள் இஸ் தட். டாமி, ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க அடுத்த சாங் போடுறச்ச ஒருத்தவங்க வந்து மதுரை மதுரை சாங் ஏதாவது இருந்தா உங்களுக்கு இதுவா இருந்தா போடுங்க. நான் கேட்குறேன் அவங்கள ஏதாவது பர்டிகுலர் சாங் இருக்கான்னு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நீங்களே சூஸ் பண்ணி போடுங்க. மதுரை சம்திங் அபவுட் மதுரை. குலுங்க குலுங்க நையாண்டி ஆட்ட போட அந்த சாங். நிறைய பாட்டு இருக்கு. sounds like fun. ஆனா நான் கேட்ட சாங் இன்னைக்கு ஒரு முக்கியமான மேட்டர் நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. அரோகரா வந்துட்டு கமருதீன் மிஸ் யூ அப்படின்றதும். ஆமா ஆமா. இல்ல அவன் ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தான் டாமி, நான் பார்த்தேன். ஏம்மா மதிக்க கூட இல்லம்மா, அவன் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தானா? ஐயோ இல்ல, அவன் வந்து மத்தவங்க பேசுறதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணானே தவிர அரோராக்கு வந்து அரோராக்கு மிஸ் யூ கமருதீன் அப்படின்னு சொல்லவும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்டைரக்டா சொன்னான். அவன் யாருக்கு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தான்? உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்க்குமா, உள்ள 2-3 பேர் இருக்காங்கல்ல, வக்ரம், ட்ரைனேஜ், செயின்ட். அவன் யாருக்கு குத்துட்டு போனா எனக்கு என்ன, ஐ டோன்ட் கேர். அவ்வளவுதான். அவன் ஒரே நகைச்சுவை தான். அரோரா பேசுறத வந்து யார் யாருக்கெல்லாம் கேட்கும்போது இரிட்டேட்டிங்கா இருக்கு, கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ரொம்ப நல்லவ மாதிரியே எனக்கு பேசுறாளே. துப்பனு போல தோணுச்சுமா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். அது என்ன மிஸ் யூ கமருதீன், கமருதீன் எப்படி இருக்க கமருதீன் நல்லா இருக்கியா கமருதீன், மிஸ் யூ கமருதீன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ், கமருதீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன்னை வந்து அவங்களுடைய ஸ்டோரியில போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. நீங்க வெளியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு அப்புறமா நீங்க முடிவெடுங்க. அசிங்கப்பண்ணி உன் ரீல அந்திரிச்சு அரோரா, அதனாலதான் உன்னை அனுப்புறாங்க. ஏன் உன்னை ரன்னர் ஆக்கல? சேது எவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணாரு தெரியுமா, ப்ளீஸுங்க அரோரா ரன்னர் அப் கொடுத்துடலாம் ப்ளீஸ், இதுல என்ன ஆக போகுது? இல்ல திவ்யா இல்ல.
எதுவுமே கிடையாது. அவரே வெளில அனுப்பணுன்றாரா சேதுவே? வெளியில ஏங்க வெளியில அனுப்புங்கடா அயோக்கிய ராஸ்கல்னு சொன்னதே சேதுதான் சார். சேத்துதா சொன்னதே சேதுதான் சார். ஐயோயோ இதையும் அங்கேயே போது வந்துச்சா? அந்த அளவுக்கு அடிய வேணான்ட்டாரா? வாங்கி தாங்க எம்மா முடியாத அடியா போச்சு. எம்மா மண்ணாசை இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணாசை இருக்க கூடாதுங்கிற மாதிரி உனக்காண்டி என் கரியரை தொலைக்க முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டாரோ என்னவோ தெரியலங்க. கரெக்ட். ஒரு இல்ல எடிட் போட்டிருக்கோம் திவ்யா, பாருங்க, திஸ் ஸ்கேம்ட்ரா. மேன் எங்க கூடவே சேர்ந்து என்ன பண்ணுங்கன்னா வந்துட்டு ஸ்கேம்ட்ரா பேப்பர் ரோடி பிரச்சனையும் ட்ரெண்ட் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் தூக்கி விடுங்க. ஏதாவது நாஸ்டியா போடலாம். நல்லதெல்லாம் போட்டு அவனை ட்ரெண்ட் பண்ண வேணாம். ஒரு இதுவா போட்டு ட்ரெண்ட் பண்ணலாம். என்னம்மா அப்படியே ஸ்கேம்ட்ரா அதிரியா போட்டு மன்னிச்சிடலான்றீங்களா? அப்படியே ஆமாமா நோ ஸ்கேம்ட்ரான் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ மேல பின் பண்ற பாருங்க, பாருங்க. மன்னிக்கிறதா? ஓகே எப்படி ஓகே இப்ப நான் கூட மன்னிக்க மன்னிக்கணும்னு முடியும்? நினைச்சிட்டேன். ஏன்னா காலைல மன்னிக்கலாம் காலைல சொல்லலங்க. விழுந்தாங்களாமேமா. நோ இங்க பாருங்க, மன்னிக்கலாம் சொல்லல. ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகும்போது ட்விட்டர்ல இன்னைக்கு ஸ்கேம்ட்ரா பேப்பர் ரோடி பிரஜனு எல்லாமே வரிசையா வரணும். ரியல் டைட்டில் வின்னர் எல்லாம் வரணும். ஓகே 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 பூமதி ஆண்டி ஒரே ஹாப்பி தான் போல. செம ஹாப்பி. ஐயோ நோ வேர்ட்ஸ் ஐயோ திவ்யா. என்ன சொல்றது? ஆனா நம்மள மாதிரி ஒரு கேடி கும்பல் இருக்காதியா. இல்ல இந்த சீசனுக்கு இப்படி டிஸ்ட்ராய் இருந்தா தான் பண்ணிட்டோம் சொல்லி ஃபைனல்ஸே. அவங்க யாரு வின்னர் ஆக்குறாங்கன்னா தான் வின்னரை பேச வைக்காம வெளியே போனவங்கள மட்டும் பேச வைக்கிற சீசன் இது மட்டும்தான். அடி வாங்குனாங்கல்ல. யாரா எவனுமே அங்க டைட்டிலுக்கு சொந்தக்காரன் கடைசி பெஞ்சில கிடந்தவனுங்களை தூக்கி முதல் பெஞ்சில போடுறீங்களா? முதல் பெஞ்சில ஐயோ இருந்தவனுக்கு ஆண்டி ரெக்கார்ட் 2 கொடுக்குறீங்களா? மில்லியன் வியூஸ் மேல போயிருச்சு ஆண்டி. இன்ஸ்டாகிராம்ல போங்கடா. அந்த பேஜ்ல பின் பண்ணிருக்கானுங்க. 2 மில்லியன் வியூஸ் மேல ஆயிடுச்சு. அவனுங்க பாத்தீங்களா எவ்வளவு எச்சத்தரமா இவங்க 2 பேரும் ஹாய் வாங்க வாங்க நாங்க வந்துட்டோம் லைவ் பார்க்க எபிசோட் பாருங்கன்னு கூப்பிடுறதுக்காக போனை கொடுத்துருக்கானுங்க சேனல்ல இருந்து. நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு ரீல் பண்ணுங்க கூப்பிடுங்க நீங்க உங்க மூஞ்ச காட்டினாதான் அது ஷோவே அப்படிங்கிற மாதிரி பிச்சு எடுத்துருக்காங்க. இன்னும் 1 hour கூட ஆகல 2.5 மில்லியன்ஸ் போயிடுச்சு. யாரா கேமர் இப்பயாவது ஒத்துக்கோங்கடா. ஒத்துக்கலன்னா கூட பரவாயில்லடா. பாருதான்டா கேமர் ப்ரூவ் ஆகுதுடா. நிரூபிக்கிறாங்கடா. டிஆர்பி பிச்சை நிரூபிச்சிட்டு யாரா இருக்கிறாங்கடா. போட்டிருக்கா? டே ஒன்ல இருந்து தெரிஞ்சிருச்சுல, மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு, உள்ள டிஆர்பி இருந்தவனுக்கும் குயின்டா தெரிஞ்சிருச்சு. பாரு ஃபார் த கேமர்ரா கேம் ஃபார் த ரீசன்டா. டேய் என்ன விடுங்கடா. கடைசியில யூடியூப்ல இருக்கவங்களுக்கு கூட வந்து பாருதான் வந்து பிச்சை போட்டிருக்கிறா. இப்ப வந்துட்டு இருக்கா, கார்ல வர்றா, அதுல வர்றா, இதுல வர்றான்னு வந்து ஒரு சொல்றது கூட வந்து கடைசி வரைக்கும் வந்து பிச்சை வந்து பாரு கிட்டதான் எடுக்கிறாங்க. ஏம்மா யூடியூபர்னு பொதுவா சொல்லாதீங்கம்மா. சில எல்லாரும் யூடியூபர்கள்னு சொல்லுங்க. சரி ஓகே ஓகே புரிஞ்சது. சில யூடியூபர்ஸ் தம்ப்நெயில்ல வந்து பாருவே நெகட்டிவா வச்சிருப்பாங்களா அவங்கன்னு சொல்லிடலாமா? ஆமா அது கரெக்டா சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க நெகட்டிவ் பிஆர் கும்பல்ல வந்து பிச்சை போட்டிருக்கா. பாருதான் பிச்சை போட்டிருக்கான்னு சொல்றேன் நான். சரி அந்த அபியூசர் யூடியூபர்ஸ் இருக்காங்க, அபியூசர்ஸ் பேட்ரோனைசர்ஸ் அப்படி அவங்க அபியூசர் ஒருத்தர் இருக்காரு, பேட்ரோனைசர் ஒருத்தர் இருக்காரு. பேர் வைக்கிறது அது எல்லாம் சரி. ஒரு தற்கொலை யூடியூபர் இருக்கான், அதே மாதிரி ஒரு ஜோக்கர் அபியூசர் இருக்கான். அதே மாதிரி அப்படி தெளிவா அழைக்கும். மாஸ்டரு நான் யாரு பேரையும் சொல்ல இல்ல நான் சொல்லிக்கிறேன். என்னங்க இது ஆட்டோமேட்டிக்கா வேற ஏதோ என்னோட இதுல லேப்டாப்ல அது பாட்டுக்கு பிளே ஆக ஆரம்பிச்சு இந்த ரூம்ல. சரி ஒரு நிமிஷம், லெட் எவ்ரிஒன் டாக். பிரியா ஜேபி பேசிட்டோம். பிரியா ஜேபிக்கு அடுத்து சந்தியா பேசட்டும். பாரு ஃபேன் அவ்வளவுதானா? நீங்க பேசுறதுக்கு வேற எதுவும் இல்லையா? பாரு ஃபேன் அவங்க சந்தோஷத்துல இருக்காங்க போல. சரி ஓகே. பாச்சி எத்தனை மணிக்குன்னு சொல்லுங்கம்மா, வந்துடுறேன் நான் கிளம்புறேம்மா. பாச்சி எத்தனை மணிக்கு இன்னைக்கு? பாத்தி எந்த போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. அப்புறமேட்டு என்னடா இப்ப நீங்க சொன்னீங்கன்னா வந்து பேசி முடிச்சுட்டு என் பண்ணிட்டு திரும்ப பார்ட்டி ஸ்பேஸ் ஒண்ணு போடுவோம். அதுக்குள்ள போய் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு இல்லம்மா எபிசோட் பாக்கணும்லம்மா. பாரு குயின் வர்றத பாக்கணும்லம்மா. தலைவி தரிசனம் இருக்குல்லம்மா. கரெக்ட். பட் சோ அத முடிச்சுட்டு வரோம். பரவாயில்லம்மா, பார்ட்டி கொண்டாடி தானமா ஆகணும். இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும். ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். பை பை பை. திவ்யாக்கு வந்து இன்னைக்கு 5 lakhs ஓட்டு தான். ஆனா பாருக்கு நார்மலாவே இதை விட டபுள் மடங்கு இருக்குமா.
அதான் நமக்கே நார்மல் தெரியுமே. வீக்கே. ஆ எல்லாருக்கும் சேர்த்து கூட அவ சிங்கிள். இத சொன்னா நம்ப மாட்டானுங்களே ஆனா. ஆனா நீங்க பேசுறது கேட்கவே இல்ல அண்ணா. அவங்க பேசுறது கேக்குதா? கேட்கல நோ கேட்கல. கேட்கல. அதத்தான் நான் எப்பவோ சொல்லிட்டேனேங்க. அபிஷியல் ஓட்ல டில் டேட் வரைக்கும் டாப்ல இருக்கிறது இட்ஸ் விஜய் பார்வதி. இவனுங்க எல்லாமே ஒரு நரேட்டிவ் வெங்காயத்தை செட் பண்ணி ஊரை ஏமாத்துறானுங்க. இப்ப கேக்குதா அண்ணா சொல்லுங்க. வந்து 10 lakhs சம்திங் தான் வந்திருக்கே. அது திவ்யாக்கு 5 lakhs ஓட்டு. அது ஆல்ரெடி பிஆர்னு தெரியும். மித்த எல்லாத்துக்கும் சேர்த்து 5 lakhs ஓட்டு. ஆனா பாருக்கு நார்மல் வீக்கே இதை விட ஜாஸ்தியா இருக்குமா அப்படி சொன்னாங்க. செமல்ல நம்ம தலை இருந்திருந்தா இந்நேரம் ஃபைனலிஸ்ட். தப்பு அவதான். அது ஆகக்கூடாதுன்றதுதானே பிளானே ஆனா. ஆமா அதான் இருந்தாலும் ரொம்ப இதா இருக்கு. பட் ஸ்டில் அவளை விட அவ போனதே ஃபினாலே ஸ்டேஜ் ஏறினாலே ட்ரெண்ட் இதா ஃபயர் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதான் டாம் எனக்கு இன்னும் புரியல. ஏங்க why எனக்கு போய் அந்த பொம்பளை வெளியில வருது நான் பாத்துட்டு வரேங்க. எனக்கே வந்து இதா இருக்கு. அந்த பொம்பளை வெளில வருது நான் பாக்கணும். எந்த எந்த பொம்பளை? பொம்பளமா? அரோரா. அவங்க ஆ, பொம்பளையா? ஓகே ஓகே. ஆமா பொம்பளைதான். பின்ன சரிம்மா ஆம்பளையா? சரி. கேட்க கூடாதா ஆக்சுவலி? பொம்பளைன்னு அப்புறம் சொல்றீங்கல்ல, ஓகே நான் அக்செப்ட் திவ்யா பண்ணிக்கிறேன். திவ்யா எனக்கும் சேர்த்து துப்புங்க. ஓகே துப்புரமா ஐயோ கண்டிப்பா. ஆனா ரொம்ப பெரிய இதுங்க இவனுக்கு. யாருக்கு தெரியுமா? இவன் இருக்கான்ல அவன் பேர் என்ன? ஐயோ அந்த சபரிநாதன் அம்மா இருப்பானே. குண்டன் ஐயோ வரான் பாருங்க வரத்து. ஐயோயோ லைவ்ல எபிசோட் பாக்காதீங்க guys. அப்படி விக்ரம் கொஞ்சம் பார்த்தா சொல்லாதீங்க. எனக்கே அடிக்கணும் போல தோணுது இப்ப வரைக்கும். கொஞ்ச சொல்லாதீங்க நேரம் கழிச்சு சொல்லாதீங்க பாருங்க. சொல்லாதீங்க. ஒரு 5 minutes கழிச்சு பாருங்க. சரி யாருமே வந்து ட்ரெண்டிங் ஸ்டாப் பண்ணாதீங்க. மேக் இட் பிக் பிகாஸ் ட்ரெண்டிங் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கம்மியாகிற ஒரு ஃபீல் கிடைக்குது. திரும்ப பாரு வந்ததுமே அது எல்லாம் இதாயிடும் தான். பட் ஸ்டில் ஏஞ்சலின் யார துப்ப சொன்னீங்க ஏஞ்சலின்? ஆக்சுவலி திவ்யா நான் யாருங்க? ஏஞ்சல்லாம் கிடையாது. நான் அப்படியே ஆப்போசிட். நான் ஓகே யார துப்பணும்? யாரு வேணா எல்லாம் பாடி துப்புங்க. நீங்க முடிச்சிட்டான். துப்பும் போது எனக்கும் சேர்த்து துப்புங்க. ஓகே ஓகே டார்லிங் ஓகே. ஐயோ சரி இருங்க அடுத்தவங்க பேசட்டுமே ப்ளீஸ்ங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. பிரியா ஜேபி மா நீங்க நான் பேசுங்க. பிரியா போறேம்மா. ஜேபி. நான் நைட்டு தேங்க்யூ பார்ட்டிக்கு தேங்க்யூ வரேம்மா. தேங்க்யூ நைட்டு தேங்க்யூ தேங்க்யூ செலிப்ரேட் தேங்க்யூ பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே பை. பை பை பை. ஹாய் டாம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக ஓகே, இருக்கிறோம். நல்லா தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்ஸ் ஹார்ட் ஒர்க். அப்புறமா இந்த ட்ரெண்ட் பண்ணது எல்லாமே 15 டேஸாக பண்ணதுக்கு இன்னைக்கு வந்து பாரு வந்து ஸ்டேஜுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கரமாக உருட்டிட்டு இருந்தாங்க. மற்ற இடத்துலலாம் வந்து போய் சொல்கிறாங்க, ஹெலிகாப்டர் அனுப்புங்க, இல்லைன்னா ப்ரைவேட் ஜெட் அனுப்புங்க, அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தாங்க. புலம்பி தள்ளினாங்க. நானும் சைலண்ட்டாக கேட்டுட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப நேரம் புலம்பிகிட்டே இருந்தாங்க. நானும் சைலண்ட்டாக இருந்தேன். ரொம்ப என்னால் பொறுக்கவே முடியாமல் ஸ்பீக்கர் வாங்கிட்டு உள்ளே போயிட்டு பாரு பண்ண ஒரே ஒரு தப்பு, உள்ளே போகிறதுக்கு முந்தி எல்லா சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருக்கிட்டையும் டீல் வச்சுட்டு போயிருந்துருக்கணும். அப்புறமா வரப்போகிற சீசன் 10, 11, 12 எதுவாக இருந்தாலும் உள்ளே போகிறவங்க எல்லாரும் சோஷியல் மீடியாவில் இருக்க டீல் வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ கெட்ட பேர் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டேன் நான். எல்லாரும் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிறாங்க. என் பேரை சொல்லி சொல்லி அடிச்சுக்கிறாங்க. நான் ஜாலியாக கேட்டுட்டு பிரியா இருந்தேன். பிரியா ஒரே நிமிஷம் பிரியா. சொல்லு. ஆக்சுவலா இத சொல்லத்தான் ரொம்ப நேரமா மைக் கேட்டுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு காலையில ஸ்பேஸ்ல அந்த ப்ரோவோக்கு அவரோட ரிவ்யூவரும் இன்னொருத்தர் ரிவ்யூவரும் சேர்ந்து பிரகையிலையும் அப்புறமேட்டுக்கு இவங்க ராஜியும் வம்பா தான் கூப்பிட்டாங்க. அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. ராஜி அவங்கள வந்து நீங்க பேசுங்க, நீங்க பேசுறத நான் கேட்டிருக்கேன், நீங்க அப்படி பேசுவீங்க இப்படி பேசுவீங்கன்னு சொல்லி வம்பா அதான் நான் கூப்பிட்டு தூண்டி விட்டோடனே ஒருத்தருக்கு பயங்கர கோவம் வந்து அவர் இன்னொருத்தர் சப்போர்ட் கூப்பிட்டு வந்துட்டாரு. இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாங்க. நீங்க பேசுங்க. அவரே அபியூசரு. அவர் மற்றவங்க அபியூசர்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி நீ என்ன வேணா பேசிக்கோ, உங்ககிட்டலாம் ஆர்கியூ பண்ணுறதுக்கெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு.